வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கரா தேவி உபாசனையை பத்தி தான் பார்ப்போம். அதாவது இந்த பிரத்யங்கரா தேவியை நம்ம எப்படி வசியம் பண்றது, அதை எப்படி பூஜை பண்றதை தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிரத்யங்கரா தேவி காளி மாதிரி உக்கிரமான தெய்வம். இதை நீங்க சித்தி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அஷ்டகர்ம எதை செஞ்சாலும் உடனே நடக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எதிரி இருக்கான் அப்படின்னா, அவன் ஒவ்வொருத்தனா அழிய மாட்டான், மொத்தமா அழிஞ்சிரும். அதாவது இந்த கூண்டோட அழிவாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த பிரத்யங்கரா தேவி உபாசனை எடுத்து உங்களுக்கு அந்த அம்மா சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா, எதிரிங்கிறவன் ஒருத்தன் இருக்கவே மாட்டான். உங்களை ஏதாவது அவன் செய்யணும்னு நினைச்சான், அதாவது ஆளை வச்சு அடிக்கிறதோ கொலை பண்றதோ கிடையாது. ஒரு பொறாமையில நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பீங்க, உங்களை ஏதாவது செய்யணும்னு அவன் நினைச்சாலே அவன் அழிஞ்சிரும். அந்த மாதிரி பயங்கரமான பூஜை. இந்த பூஜை ரெண்டு விதமா, அதாவது நம்ம அசைவ முறையிலையும் பண்ணலாம், சைவ முறையிலையும் பண்ணலாம். ஆனா என்ன அசைவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அசைவ முறையை எடுத்து பண்ணுதீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கடைபிடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப வீரியம் அதிகமா இருக்கும். சைவ பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும்னா, உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அசைவ பூஜை பண்ணுத அளவுக்கு உண்டான அந்த பவர் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் சைவ பூஜை நீங்க எடுத்தீங்கன்னா. ஆனா அந்த அம்மா 2 பூஜை பண்ணி நீங்க சித்தி ஆனாலும் சரி, இந்த உங்களுக்கு அந்த எதிரிங்கவன் இருக்க மாட்டான், அஷ்டகர்மம் எல்லாமே நீங்க செய்யலாம். பணங்காசு உங்களை தேடி வரும். இப்போ நீங்க ஒரு தொழில் பண்ணுவீங்க, வேற ஏதாவது நீங்க மாந்திரிகத்துக்கு உள்ள இல்லாம தனியா இருக்கிறவங்க இதை எடுத்தாலுமே உங்களுக்கு பணங்காசு எல்லாமே தன ஆகர்ஷணம் எல்லாமே அது கொடுக்கும். மாந்திரிக சம்பந்தப்பட்டவங்க இருக்கவங்க எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே இது கொடுக்கும். நீங்க இப்போ ஒரு வசியந்திரம் போட்டு நீங்க ஏதோ ஒரு எந்திரம், அஷ்டகர்மத்துல எந்திரம் போட்டு நீங்க பூஜை பண்ணி அந்த வேலையை நீங்க பிரத்யங்கரா தேவியை நினைச்சு நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உடனே நடக்கும். ரொம்ப சீக்கிரமா நடக்கும். அந்த அளவு இது ரொம்ப ஒரு பயங்கரமான தெய்வம். இது இந்த பூஜை நீங்க எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்க செய்யணும். அந்த பிரத்யங்கரா தேவி பூஜை ஒரு 6 மணிக்கு செய்யணும். இதை எப்படி நீங்க பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அமாவாசை அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா, தேய்பிரையில வர்ற அஷ்டமி அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும். இந்த 2 நாள்ல தான் நீங்க மெயினா ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை. அதே மாதிரி இந்த பூஜை நீங்க பண்ணும்போது சிவப்பு கலர் ஆடை நீங்க அணிஞ்சிருக்கணும். சிவப்பு கலர் ஆடை அணிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அம்மனுக்கு, இந்த அம்மாவுக்கு நீங்க பூஜை பண்ணும்போது பூவுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு அரளி, செவ்வரளி அப்படிம்பாங்க. அந்த சிவப்பு அரளியை கொண்டுதான் நீங்க பூஜை பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு உண்டான மூல மந்திரத்தை நீங்க டெய்லி நீங்க 1008 உரு நீங்க போடுவீங்க அப்படின்னா, நீங்க 108 குறைஞ்சது கண்டிப்பா 1008 போட்டா ரொம்ப நல்லது. அப்படி நீங்க 1008 போட்டு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் நீங்க பூஜை பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அந்த அம்மா உங்களுக்கு சித்தி ஆயிடுவாங்க, கனவுல தெரியவாங்க. உங்க பூஜையை முழுமையா அந்த அம்மா ஏத்துட்டாங்க, நேரடி காட்சி கூட கொடுப்பாங்க அந்த அம்மா. அதே மாதிரி இதுக்கு படையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அசைவ முறைப்படி பூஜை பண்ணீங்க அப்படின்னா நீங்க கோழி பலி கொடுத்து நீங்க பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு. அப்படி இல்லை, நமக்கு என்னால அசைவ படையல் முடியல அப்படின்னா, நீங்க வீட்டுல வச்சு பண்ற மாதிரி இருந்தா எப்படின்னா, நீங்க என்ன படையல், அதாவது என்ன சமைச்சு வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அதுல காரம், அதாவது உரப்பு அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க வைக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த உக்கரமான நம்ம படையல். இப்ப நம்ம முருகருக்கு சில பூஜை உக்கரமான பூஜை இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, லெமன் சாதத்தை, அதாவது முருகருக்கு 6 முகம், அந்த 6 முகத்துல ஒரு முகம் ரொம்ப உக்கரமான முகம், அந்த முகத்துக்கு லெமன் சாதம் வைப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிரத்யங்கரா தேவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காரமான நம்ம உணவை நம்ம படைக்கும் போது அது உக்கிரமா அதை ஏற்றுவிடும். நம்ம இவ்வளவு காரமா வைக்கமே, நம்ம சாப்பிட முடியுமா, சாமி எப்படி சாப்பிடும், அப்படிலாம் கிடையாது. இதுக்கு உண்டான முறை அப்படி. இதை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு, அவல் பொடி கடலை, 2 தேங்காய் உடைச்சு நீங்க பூஜை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பல வகைகள், வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும். அதை போக நீங்க ஒரு 3 இல்லாட்டி 4 விதம், மொத்தம் ஒரு 5 விதமான பல வகைகள் நீங்க வைக்கணும். அதுல ஒரு வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நீங்க வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அன்னாச்சி பழம், இது மாதிரி ஏதாவது ஒரு 5 பல வகைகள் நீங்க வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு திரும்பி பாத்தீங்கன்னா தேன் கண்டிப்பா வைக்கணும். தேன், நம்ம பேரிச்சம்பழம், இனிப்பு சம்பந்தம், இது 2 நீங்க வைக்கணும். வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ருத்ராட்ச மாலையை கண்டிப்பா நீங்க அணிஞ்சுதான் இந்த பூஜையை நீங்க பண்ணணும். இந்த பூஜை அது மாதிரி நீங்க இதுக்கு
இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிரத்யங்கா தேவி உபாசனை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் சித்தி எடுத்துருக்கணும். இல்லைன்னா அது சித்தியே ஆகாது. விநாயகர் சித்தி எடுத்து அதை முடிச்சாதான் நீங்கள் இதை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணாலுமே அந்த அம்மா உங்ககிட்ட முழுமையாக வர மாட்டான். அதே மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக விநாயகர் சித்தி எடுத்துட்டீங்கன்னா இந்த பூஜை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கு வந்து நீங்கள் அகல் விளக்கு போடலாம். அப்படி வந்து உங்களுக்கு அகல் விளக்கு வந்து நல்லது. ரொம்ப நல்லா இருக்கும்னா 5 முக விளக்கு அப்படிம்பாங்க, 5 கண் விளக்கு அப்படிம்பாங்க. 5 திரி போட்டு நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த விளக்கு வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது நிறைய பேத்துக்கு 5 கண் விளக்கு போடும்போது உங்கள் எண்ணெயிலிருந்து மற்ற எல்லா விஷயமும் அதிகமாக செலவாகும். அப்படி என்னால் முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகல் விளக்கு போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதை மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடாது. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த பூஜை வந்து. ஏன்னா இந்த அம்மா உங்ககிட்ட வந்தாலும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை வந்து ஒரு நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துக்கு கொண்டு அந்த அம்மா உங்களை வச்சிருவா. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா நம்ம கிட்ட வரும்போது நம்ம சுத்தபத்தமாக இருக்கும். அந்த பூஜை பண்ணத ஒரு மண்டலம் மட்டும் நம்ம ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. திரும்பி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அந்த அம்மாட்ட சொல்லுவீங்க, எல்லாமே அந்த அம்மா தீர்த்து வைப்பான். அதே மாதிரி இந்த பூஜை வந்து என்ன நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறது நம்ம அந்த பூஜை வந்து தடப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி தான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம், என்ன பண்ணணும்னாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பூஜை பண்ணும்போது குளிச்சுட்டு உட்காந்திங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க. அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 48 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கறிமீன் சாப்பிடலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பூஜையில் உட்காரும் போது நீங்கள் குளிச்சுட்டு உட்காந்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த அம்மா வந்து உங்களுக்கு சித்தி ஆகிருப்பாங்க, அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சித்தி பண்ணதுக்கு தான் ஒரு மண்டலம் நம்ம பூஜை பண்ணும்போது அப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து செய்யணும் இந்த பூஜையை வந்து. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வந்து நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் உடல் கட்டு திசை கட்டு அதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக விநாயகர் சித்து வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இந்த பூஜைக்கு வந்து. இப்போது இதுக்கு உண்டான எந்திரமும் இந்த பிரத்யங்கா தேவிக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து காயத்ரி மந்திரங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வச்சு வழிபடுறது. மூல மந்திரம் வந்து நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, மூல மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு உண்டான படையில் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு உண்டான முறையெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து சாமி கும்பிடுதேன், நான் வந்து நெட்டில் பார்த்து நான் ஒரு மூல மந்திரம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு வீட்டில் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் வந்து அவங்க பொதுவாக போடுதாங்க ஒரு மூல மந்திரம்னா அது எதுக்கு உண்டான மூல மந்திரம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவாக மூல மந்திரம் இது எந்திரம்னு போடுவாங்க. அப்போ அந்த மூல மந்திரம் வச்சிங்கன்னா அந்த மூல மந்திரத்துக்கு நீங்கள் வந்து என்ன படையில் போகணுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் அசைவத்துக்கு உண்டான மந்திரமா சைவத்துக்கு உண்டான மந்திரமா எல்லாமே நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்ம வந்து அந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது வந்து வேற, அதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பெரிய படையில் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் மூல மந்திரம் சொல்லும் போது அப்போ உங்களுக்கு அந்த தெய்வம் வசியமாகும்னா எப்படி ஆகும், உங்ககிட்ட அந்த தெய்வம் நீங்கள் இருக்க இடத்துக்கு வரும், உங்கள் உடம்புல அந்த தெய்வம் இறங்கும். அப்போ வந்து அந்த நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் பூஜை ஏற்ற அந்த தெய்வம் வரும்போது அதுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது பார்க்கும், படையில் பார்க்கும். அப்போ அந்த படையில் நம்ம வைக்கலை அப்படின்னா அந்த வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கூப்பிட்டு நம்ம வந்து எதுவும் கொடுக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம மூல மந்திரம் வந்து என்றைக்குமே நீங்கள் எந்த பூஜை ஆரம்பித்தாலும் ஒரு குரு மூலியமாக ஏன் வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து என்ன மந்திரம், நீங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்களா இல்லை நீங்கள் தனியாக இருந்து பூஜை பண்ணுறீங்களா எல்லாம் கேட்டு கொடுப்பாங்க. நம்ம இப்போ சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு போன வாரம் கூட ஒருத்தங்க என்கிட்ட வந்திருந்தாங்க, மயான காளிக்குள்ள நம்ம ஒரு மூல மந்திரத்தை ஏதோ ஒரு மந்திரம் ஏதோ யூடியூப்பில் பார்த்து அவங்க வீட்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது ஏன்னா உங்கள் படையெல்லாம் எதுவும் போடல, வெறுமனையாக வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழத்தை வச்சு பண்ணுவாங்களாம். ஒரு 10 நாளைக்குள்ளே வீட்டில் சில விஷயங்கள் நிறைய சொன்னாங்க, கொஞ்சம் அமானுஷமாக நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படிங்காங்க. அப்போ ஏன் அப்படின்னா, இப்போ மயான காலையில் நம்ம வீட்டில் வச்சு செய்யவே கூடாது. அப்போ அதை தெரியாமல் ஒரு பூஜையை நம்ம எடுத்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தேவையானது எல்லாமே அந்த தெய்வம் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதனால நீங்கள் கரெக்டாக எந்த பூஜை பண்ணாலும் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து சரியாக நமக்கு கிடைக்கும். அதான் நமக்கு ஒரு பூஜை ஆரம்பிக்கும், நமக்கு பணம் காசு செலவழியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் ஒரு பூஜை எடுத்து நம்ம இதுதான் இதில் எந்திரம் கொடுத்துருக்காங்க, இதில் மந்திரம் கொடுத்துருக்காங்க, நம்மளே செய்வோம்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சரியான முறையாக இருக்காது. அது வந்து அதனால நீங்கள் எப்போவுமே அப்படி பண்ணாமல்
கொஞ்சம் அந்த ஒரு கரெக்டாக ஒரு குரு கிட்ட நீங்கள் இது எடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது குரு இருக்காங்க, நீங்கள் இருக்க ஊர்லேயே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கூட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக சித்தி ஆயிரும் அந்த இது வந்து. ஏன்னா அவங்க ஒரு வாக்கு சொல்லி உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பூஜை நீங்கள் வந்து இப்போ எங்ககிட்ட எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் பூஜை எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி வந்து நீங்கள் விநாயகர் பூஜை வந்து எடுக்கலை அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் விநாயகர் பூஜை எடுத்து இந்த பூஜை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் ஒன்று கொடுக்குறோன்னா அது கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இல்லை எனக்கு விநாயகர் பூஜைலாம் பண்ண முடியல, எனக்கு வந்து நான் பிரத்யேகமாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணி உங்களுக்கு அந்த சித்தி ஆகலை அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு மண்டலம் உங்களுக்கும் வீணடையும், சொல்லி கொடுத்த எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே அப்படின்னா இப்போ இந்த பூஜை நீங்கள் எங்கிட்ட எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பிரத்யங்கா தேவிக்கு உண்டான எந்திரம், அதுக்கு உண்டான மூலமந்திரம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இதுக்கு உண்டான வசிய மைய உண்டு பிரத்யங்கா தேவிக்கு, அதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ருத்ராட்ச மாலையை வந்து அதுக்கு வந்து பவர் இது பண்ணி, அதாவது ருத்ராட்ச மாலைக்கு வந்து சில மந்திரங்கள் இது பண்ணி அதுக்கு உண்டான நமக்கு சித்தை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி நீங்க வந்து பூஜை பண்றதுக்கு மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து படிக மாலை தனியா ஏற்றி அதை தனியா நாங்க உங்களுக்கு வச்சிருப்போம். இந்த ரெண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பூஜை முறை. இப்போ வெறுமனே நம்ம எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அந்த பூஜை வந்து உங்களுக்கு சித்தி ஆயிட்டானே உங்களுக்கு தெரியாது. அதாவது நமக்கு இந்த பூஜை பண்றோம், நமக்கு இந்த தெய்வம் சித்தி ஆயிட்டா இல்லைனாலே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ விநாயகரும் இதுவும் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா விநாயகர் வந்து நீங்கள் 48 நாள் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 11 நாள் பூஜை இருக்கு, விநாயகருக்கு 11 நாள் பூஜை இருக்கு கணபதி சித்து. அதை நான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்க 11 நாள்ல நீங்க முடிச்சிடலாம். 11 நாள் முடிச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த பூஜை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் டைம். ஒரு 2 மாசத்துக்குள்ள நீங்க இந்த இதை முடிச்சிடலாம். அந்த 48 நாள் ஒரு மண்டலம் இருக்கு. அது போக ஒரு 11 நாள் வந்து உங்களுக்கு விநாயகர் பூஜை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆயிரும். அதே மாதிரி இந்த பிரத்யங்கா தேவி பூஜை நீங்க பண்றதுக்கு விநாயகர் சித்தி நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரத்யங்கா தேவிக்கு நீங்க பூஜை பண்ணும் போதும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து தனியா நமக்கு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பூஜை பண்ணி படையல் போட்டுட்டு தான் நீங்க வந்து பிரத்யங்கா தேவிக்கு நீங்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அது சித்தி ஆகாது. இது நீங்க இதுல கொடுத்துருக்கேன், அதாவது எந்திரம் மந்திரம் காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்கேன். மூல மந்திரம் உபாசனை மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கேன். அதே மாதிரி நீங்க பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா சித்தியாகி உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி நல்ல நிலைமையில இருப்பீங்க. நன்றி.